அனைவருக்கும் வணக்கம். நர்மதா அம்மாவின் பெண் அரசியல் 2ஆம் பாகம் மானுடத்தின் வெற்றி நூலிலிருந்து சொத்து சேர்ப்பது வேண்டவே வேண்டாம். அரசியல்வாதிகளே, பணக்காரர்களே, உங்களை வாழ வேண்டாம் என்று சொல்லவில்லை. மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்துதான் நீங்களும் பணம் சம்பாதிக்கிறீர்கள். சம்பாதித்த பணத்தை அனுபவியுங்கள், உங்கள் விருப்பப்படி அனுபவியுங்கள். அதற்கு பிறகும் மிச்சம் இருக்கிறதல்லவா, அது பற்றி மட்டும் கொஞ்சம் மாற்றி யோசியுங்கள். சேர்த்து வைக்காமல் செலவழியுங்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களை விட திறமையானவர்கள். அவர்களால் உங்களை விட அதிகமாக சம்பாதிக்க முடியும். அவர்களுக்காக சொத்துகள் சேர்க்காதீர்கள். துயரப்படுகின்ற சக மனிதர்களுக்கு உதவுங்கள். யாரோ வந்து செய்ய வேண்டும், அரசாங்கம் வந்து செய்ய வேண்டும் என்று காத்திருக்காமல் பார்க்கின்ற நேரங்களில் உடனடியாக ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்கள். உங்கள் குழந்தைக்கு அப்படி ஒரு நிலை என்றால் என்ன செய்வீர்களோ அதை மற்ற மனிதர்களுக்கும் செய்யுங்கள். அதனையும் மிகுந்த மரியாதையுடன் செய்யுங்கள். மனித மனங்கள் இவ்வாறாக விரிவடைய தொடங்கிவிட்டால் இங்கு அரசாங்கம் தரும் இலவசங்கள், உதவி செய்கின்ற அமைப்புகள் போன்ற எதற்குமே தேவையில்லாமல் போய்விடும். பரந்த மனப்பான்மையை ஒவ்வொரு மனித மனமும் கொள்ளும் போதுதான் நாம் நாகரிக மனிதர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியும். அனைத்து துறைகளிலும் அத்தகைய நாகரிக மனிதர்கள் பொறுப்பில் இருந்தால் மனித நேயத்துடனான சேவை மக்களுக்கு கிடைக்கும். நாடு சுபிட்சம் பெறும். இந்த நாகரீகம் பற்றித்தான் இனி நாம் ஒவ்வொருவரும் தொடர்ந்து பேச வேண்டும். வாழ்க்கை நிலையற்றது, ஒரு காலக்கெடுவுக்கு உட்பட்டது. மரணம் நம்மை வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் துண்டித்து விடுகிறது. அதன் பிறகான எதுவும் நமக்கு தெரிய போவதில்லை, தெரிய தேவையும் இல்லை. காலத்துக்கும் வாழப் போகிறவர்கள் போல வாழ்வில் நாம் கொள்ளுகின்ற பேராசை, போட்டி, பதற்றம், பரபரப்பு ஆகியவை தேவையில்லை என்று புரிய வேண்டும். இந்த தெளிவு நமக்கு வந்த பிறகு அதை மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். இப்போது பார்த்தாலும் அன்றாட காட்சிகளை, அதில் பாதாளத்தில் இருக்கும் மனிதர்களை பார்த்து ஏறு ஏறு என்றும் உன்னால் முடியும் என்றும் போலியாக உரக்க கூச்சலிட்டு கொண்டிராமல் நீங்கள் இறங்கி வாருங்கள். வசதி படைத்தவர்களே, உங்கள் உயரத்தில் இருந்து கொஞ்சம் இறங்கி வாருங்கள். பள்ளத்தில் இருப்பவர்களை கை தூக்கி சமநிலைக்கு உயர்த்துங்கள். இப்படியான செயல்களே விரைவில் சமத்துவத்தை கொண்டு வரும். மனித மனங்களில் இந்த திறப்பை உருவாக்காத வரை இங்கு ஒரு நல்ல அரசியல் வரும் என்றோ, நல்ல ஆட்சி அமையும் என்றோ, நல்ல வாழ்க்கை அத்தனை மனிதர்களுக்கும் கிடைக்கும் என்பதோ சாத்தியம் இல்லை. முடிந்த வரையில் நேரடியாக உதவிகளை இப்போதைக்கு செய்வோம். மனித நேயத்தை கட்டமைக்கும் வகையில் கல்வி பயில்கின்ற அத்தனை மாணவர்களுக்கும் வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தருவோம். கல்வியில் 80% மனித நேயத்தை கற்றுத்தருவதற்கான பாடங்களை இருக்க வேண்டும். நல்ல மனிதர்களை உருவாக்குவதே கல்வியின் லட்சியமாக இருக்க வேண்டும். மாணவர்களிடம் போட்டியை வளர்த்து கொண்டே இருந்தால் முடிவே இருக்காது. எப்படியாவது மற்றவரை விட மேம்பட்டவராக காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற வேகத்தை, மோகத்தை அவர்களுக்குள் திணித்து கொண்டே இருந்தால் இங்கு சமத்துவம் எப்படி வரும்? காசு நிறைய இருப்பதால் வாங்கி போடப்பட்ட நிலங்களும், பூட்டப்பட்டிருக்கும் வீடுகளும், லாக்கர்களில் தூங்குகின்ற தங்க வைர நகைகளும், பீரோக்களில் அடுக்கி வைக்கப்பட்டு அழகு பார்க்கப்படுகின்ற துணி மணிகளும் என்ற இவை எல்லாவுமே நாகரீக மனிதர்களுக்கு அருவெருப்பூட்டுபவையாக மாற வேண்டும். அப்படி ஒரு சிந்தனையுடன் நம் குழந்தைகளை இனி நாம் வளர்க்க வேண்டும். குடும்பங்களின் பங்கு இதில் மிக முக்கியமானது. அதே போல கல்வி சாலைகளின் ஆசிரியர்களின் பங்கு மிக முக்கியமானது. இப்போதேனும் அந்த முயற்சியை முன்னெடுத்தால் அடுத்த தலைமுறையில் யாரும் சொல்லாமலேயே சமத்துவம் இங்கு பூத்துச் சிரிக்கும்.
இதில் அரசியல்வாதிகள் மிகச்சிறந்த முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையை முழுக்க இழந்துவிடுங்கள் என்று அவர்களுக்கு சொல்ல வரவில்லை. இங்கு பிறக்கும் ஒவ்வொரு மனிதரும் வாழ வேண்டும் எனும் போது சராசரி வாழ்க்கையை தாண்டி சமூகத்தை பற்றி சிந்தித்து அதற்காக இள வயது முதல் போராடி அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறேன் என்று நிற்பவர்கள் தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இழந்துவிட்டு பசி பட்டினியோடு எளிமை என்ற பெயரில் கஷ்டப்படுங்கள் என்று சொல்ல வரவில்லை. உங்களுடைய வாழ்க்கையை அனுபவியுங்கள். அதே நேரத்தில் மற்ற எல்லா மனிதர்களுக்குமான எடுத்துக்காட்டாக நீங்கள் இருக்க வேண்டும். சொத்து சேர்ப்பது என்பதை நீங்கள் அறவே ஒழிக்க வேண்டும். பல மனிதாபிமானமுள்ள எளிய மனிதர்கள் அறக்கட்டளைகளை தொடங்கி ஏழைகளுக்கு உதவி கொண்டிருக்கும் போது அரசியலில் வந்து உட்கார்ந்து கொண்டு நீங்கள் சொத்துக்களை சேர்த்து கொண்டே இருப்பீர்கள். எதிலும் கொள்ளையடிப்பீர்கள். நியாயத்தை வாய் கிழிய பேச மட்டும் செய்வீர்கள் என்றால் எப்படி? இது எத்தகைய ஒரு விஷமத்தனமான மனோபாவம், ஏமாற்று வேலை! மக்கள் உங்களை, அரசியல்வாதிகளை மதிப்பதற்கோ நம்புவதற்கோ என்ன நல்ல தன்மை இருக்கிறது உங்களிடம்? நன்றி, வணக்கம்.